ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு ஒன்று செய்யலாம். என்ன தேங்காய் பால், பாசிப்பருப்பு, சீரக சம்பா ரைஸ் போட்டு நல்லா கமன்னு வெறும் ரைஸவே சாப்பிட்ற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக ஒரு ரைஸ் செய்யலாம். ஒரு டம்ளர் அளவு சீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இதை அரை மணி நேரம் வரையும் நல்லா ஊற வச்சிடலாம். 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறினாலும் ஒன்றும் தப்பில்லை, ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டு ஒரு பச்சை மிளகாய், அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டலாம். வெங்காயத்தோட கலர் மாறக்கூடாது, ஒயிட்டாகவே இருக்கணும். அந்த டைமில் ஒரு டம்ளர், அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தேங்காய் பால் எடுத்து ஊற்றிடுவோம். இது கூட சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு, தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு அரிசியை போட்டுருவோம். இந்த சாப்பாடு செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா வெறும் முட்டையை பொரித்து சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும், சிக்கன் குழம்பு, கிரேவி, மட்டன் குழம்பு, கிரேவி, எல்லா ஐட்டத்துக்குமே இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும். இதுக்கடுத்து கொஞ்சமாக புதினா இலையும் மல்லி இலையும் தூவி விட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கர் மூடியை போட்டுட்டு வெயிட் போட வேண்டாம். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அதோட ஏர் வெளியே வரும்ல, அந்த டைமில் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் மறுபடியுமே ஒரு தோசைக்கல்லில் வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஒரு பெரட்டு அடியிலேருந்து ஒரு பெரட்டு அப்படி பெரட்டி விட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா குலையாமல் நல்லா உதிரியாக சாப்பாடு அப்படியே வெறுவாயில் வச்சாலுமே டபன்னு போகும். அந்த அளவுக்கு கமன்னு நெய் சோறு மாதிரியும் இருக்கும், தேங்காய் சோறு மாதிரியும் இருக்கும். நம்ம என்ன சாப்பாடு வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம். அரிசி பருப்பு சாப்பாடு, தேங்காய் பால் சாப்பாடு, நெய் சாப்பாடு, எப்படி வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிளறிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய்யை ஊற்றிட்டு மூடி போட்டு அப்படியே தோசைக்கல் ஹீட்லேயே இருந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பர்ஃபெக்டான தேங்காய் பால் சாப்பாடு ரெடி, அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.